எல்லாருக்கும் வணக்கம். ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட தேர்வு, பர்சனல் லைஃப், பர்சனல் சாய்ஸ், இதில் யாரும் தலையிட முடியாது. அது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய விருப்பம். அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது மற்றவர்களை பாதிக்காத வரைக்கும். ஆனால் அதுவே சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது அல்லது சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை, இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கும்போது அதை பொது இடத்துல நிற்க வச்சு கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அந்த வகையில் தான் இந்த லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டரை விட்டுருங்க. அதை நம்ம இதில் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள், ஹார்மோன் குறைபாடுகளோ அல்லது ஜீனோ ஏதோ ஒரு குறைபாடால் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்றதுனால அவங்கள இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அவர்களுக்குரிய அங்கீகாரத்தையும் அவர்களுக்குரிய மரியாதையும் இந்த சமூகம் கொடுத்து வச்சிருக்குது. ஆனால் இந்த மற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த தன்பாலின ஈர்ப்பு, ஆண்களுக்கு ஆண் மீதே வரக்கூடிய ஈர்ப்பு, பெண்களுக்கு பெண் மீதே வரக்கூடிய காதல், அப்புறம் மிருகங்கள் மீது வரக்கூடிய காதல், தனக்குத்தானே தன் மேலேயே வரக்கூடிய இந்த காதல், இதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது. இது உடல் ரீதியாக ஏற்பட கோளாறுன்னு சொல்கிறத விட இது மன ரீதியாக ஏற்படக்கூடிய கோளாறு. இப்படிப்பட்டவர்களுக்கு சிகிச்சையும் ஆலோசனையும் அப்புறம் சைக்கலாஜிக்கலான ட்ரீட்மெண்ட்டும் இப்படி தான் கொடுக்கணுமே தவிர இதை அங்கீகரிக்க முடியாது. ஆனாலும் கூட அவங்க விருப்பம், ஒரு வேளை ஒருத்தருக்கு ஒரு ஆண் மீது ஈர்ப்பு வருது, அந்த ஆண் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க இஷ்டம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இதை ஒரு அஜெண்டாவாக கொண்டாந்து திணிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஜூன் ஜூலை மாதம்னாலே இந்த ப்ரைடு வாக்குன்னு கிளம்பிடுவாங்க, ப்ரைடு ரேலி அப்படின்ட்டு, பெருமை நடை அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. துணியெல்லாம் ஒரு மாதிரி ஆக்வார்டாக போட்டுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. இது நீங்கள் ஒரு சிலர் கூட சொல்லலாம், அவர்களுடைய உடை அவர்களுடைய உரிமை, அவருடைய உடல் அவங்க உரிமை அப்படின்ட்டு என்ன வேணால் பேசலாம். ஆனால் இது ஆக்வார்டாக தான் இருக்குது. ஏன்னா வெளிநாட்டில் இப்படி தான் ஆரம்பிச்சுது. கலராக என்னமோ போட்டுக்கிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டு கில்ட்டுன்ட்டு என்னென்னமோ அது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும், போட்டுக்கிட்டு திரிவாங்க. வெளிநாட்டில் இப்படி தான் ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே என்ன சொல்கிறது, நிர்வாணமாக தெரிகிற அளவுக்கு அது மாறி நிற்கிது. இன்றைக்கி இங்கே இப்படி ஆரம்பிக்குது, நாளைக்கு இங்கேயும் அதே மாதிரி மாறி நிற்கும். அப்போது பாரிசாலன்னா அவருடைய காணொலிகளில் நிறைய பேசியிருப்பார். இதை பற்றி பேசும்போது நிறைய விஷயம் டீட்டெயிலாக பேசியிருப்பார். இது பின்னாடி இருக்கிற அஜெண்டா என்ன, யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஃபண்டிங் எங்கெங்கெல்லாம் வருது, இந்த மாதிரியான டீப்பான விஷயத்தை அவர் பேசியிருப்பார். இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது உண்மையிலே சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுது. இதை நம்ம கேள்வி எழுப்புகிறோம், இதை நம்ம ஏற்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. மாணவர்கள் இளைஞர்கள் சில பேர் உட்காந்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அதில் பங்கேற்கிறாரு. அவர்கள் தங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள், இதையெல்லாம் அவங்க அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேள்வியே கேட்குறாங்க. அந்த நிகழ்ச்சி நான் இன்னும் முழுசாக பார்க்கல, ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். இது பேசி முடிச்சுட்டு அப்புறம் தான் போய் இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்க்கணும். அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, என்ன அப்படின்னா, இந்த ஓரின சேர்க்கையாளர்களை பற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அவங்கள நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்பார். அதில் அண்ணன் சீமான் பட்டுன்னு ஒரு பதில் பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, தம்பி இந்த வீடியோ இதில் போட்டு காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, அவர் சேனலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுனால அவர் என்ன பேசினாரோ அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பி அண்ணனுக்கு இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடுமாறிட்டு, அதுக்கப்புறமா திருநங்கைகளை நம்ம ஏற்கிறோம், அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நம்ம கொடுக்குறோம், அவர்களுக்கு நம்ம கட்சியிலேயே எம்எல்ஏ சீட் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்போது அவங்கக்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஓரின சேர்க்கைன்றது இயற்கைக்கு எதிரானது, அதை நாம் தமிழர் கட்சி கோட்பாடு ஏற்கவில்லை அப்படின்றத தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் போட்டு உடைச்சார். ஆனாலும் கூட ரொம்ப ஏதாவது அவரால் பேச முடியல, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி அவரால் பேச முடியல. ஏன்னா அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், தேர்தல் அரசியலில் வாக்கு அரசியலில் அவர் இருக்கிறாரு. அப்படின்னும்போது கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக தான் அவர் பேசி ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது. அவர் பின்னாடி ஒரு 8 விழுக்காடு வாக்கு விழுக்காடு வச்சிருக்கிற ஒரு கட்சின்னும் போது அந்த ஒரு டிப்ளமேட்டிக்காக தான் அவர் பேசுவார். ஆனாலும் தன்னுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்ன அப்படிங்கிறத அவர் தெளிய வச்சுட்டார். இதை தமிழ் தேசிய கோட்பாடு, நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடு இந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். உண்மையிலே நான் சீமான் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா கேட்ட கேள்விக்கு பலபல கொலக்கொலான்ட்டு ஏதாச்சும் பதில சொல்லாமல் அல்லது சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் உருட்டிட்டு கமல் மாதிரி எஸ்கேப் ஆகாமல் நேரடியான தெளிவான பதில் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த கேள்வி எதனால் கேட்கப்பட்டது, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானது எப்படி, ரெண்டாவது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன பதில் யாருக்கு, இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட்சியில் இல்லை, அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய உள் விவகாரங்களில் நம்ம தலையிடுறதில்லை, அது அவர்கள் கட்சியினுடைய விஷயம். ஆனால் ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் ஜஸ்ட் உள் விவகாரம், அது உள் விவகாரமாக மட்டும் இருக்கும் வரையில் அதில் நம்ம தலையிடுறதில்லை, கேள்வி கேட்க போகிறதில்லை. ஆனால் அதுவே ஒரு விவகாரமாக மாறுது அப்படின்னா அதை கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துடுறோம். என்ன நடக்குது,
நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னா சில ஆண்டுகளாகவே அங்கே இருக்கக்கூடிய 2 முக்கிய பொறுப்பாளர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்பாளர்கள், அந்த அளவுக்கு சாதாரண சின்ன சின்ன பதவியெல்லாம் இல்லை, அதே மாதிரி யாருக்கும் தெரியாத ஆட்களும் கிடையாது, சமூக வலைதளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய 2 முக்கிய பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இந்த ப்ரைடு மந்த்து அப்படின்ற சொல்லப்படுகிற அந்த மாதங்கள் வந்துட்டாலே போதும் அதை பற்றி புகழ்ந்து அப்படியே பாராட்டி எழுதி தள்ளி புலகாகிதம் அடைஞ்சு அதை ப்ரொமோட் பண்ணுற வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான என்ன 99% பேர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியும் மிகப்பெரிய ஒரு கோபத்தையுமே உருவாக்கிட்டு இருந்துச்சு. அவங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இதை பண்ணாதீங்கப்பா, எரிச்சலாக இருக்குது, நீ உனக்கு பிடிக்குதா நீ வச்சுக்க, ஆனால் இது இப்போ எழுதிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி எல்லாருமே திட்டிகிட்டு இருந்தாங்க. சில பேர் வேண்டாம்மா இதை பண்ணாதீங்கம்மான்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தன்னுடைய அரகன்ட்டு, தன்னுடைய அந்த ஒரு நான் அப்படி தண்டா பண்ணுவேன், தமிழ் தேசியத்துக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, நாம் தமிழகத்துக்கு என்ன, நாம் தமிழர் கட்சிக்கு என்னாலும் சரி, நான் அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி தொடர்ச்சியாக இந்த வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க அந்த 2 பேரும். இப்போது இதனால தான் நான் சீமான் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கப்படுகிற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இல்லைன்னா நான் சீமான் அவர்கள்கிட்ட அந்த கேள்வி வந்திருக்காது. இவங்க 2 பேரும் தான் அந்த சூழ்நிலைக்கு நான் சீமான் அவர்களை தள்ளியவர்கள். எல்லாரும் சொல்லியும் கேட்காம திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம், பொறுப்பாளர்கள் அப்படின்னா பொறுப்போடு இருக்கணும், பொறுப்பு இல்லாமல் பண்ணக்கூடாது. இப்போது நாம் தமிழர் கட்சினா எது, அதில் அதனுடைய மைய புள்ளி என்ன? தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியத்தில் தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய மரபு, தமிழர்களுடைய வாழ்வியல், அந்த தொன்று தொட்ட பாரம்பரியம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து பேசக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழ் கட்சி. அதற்காகவே தொடங்கப்பட்டது வீரத்தமிழர் முன்னணி அப்படின்ட்டு ஒன்று இல்லையா? பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது அப்படின்னு தொடங்கப்பட்ட வீரத்தமிழர் முன்னணி. அப்போது இப்படி ஒரு கருத்தியலை கொண்டது தான் நாம் தமிழர் கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க தங்களோட ஐடியில் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் என்டிகே ஏதோ ஒரு விங்கு, இந்த 2 விங்கு ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னு போட்டுக்கிறவங்க, நீங்கள் பேசுகிறது யாருடைய கருத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம இப்போ ஒரு கருத்து பேசுகிறோம், இது தமிழர் மரபுக்கு விரோதமாக இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, ஒருவேளை அந்த கருத்தை எனக்கு பிடிச்சிருந்தா கூட அதை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் இருந்தால் பரவாயில்ல, நீ சாதாரண ஒரு உறுப்பினராக இருக்கீங்க அல்லது வெறும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராக மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஓகேடா, அவங்க தனிப்பட்ட கருத்துன்னு போயிடலாம். ஆனால் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய 2 பேர் தான் தோன்றியத்தனமாக இந்த மாதிரியான கருத்துக்களை பேசிகிட்டு இருந்தது சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய எரிச்சலை தான் தமிழ் தேசியவாதிகளுக்கு ஏற்படுத்திக்கிட்டு வந்தது. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கப்பட்டதுக்கான காரணமும் அதுதான். அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பதிலை சொல்கிறாரு, இது தமிழ் தேசியத்தின் கோட்பாடு அல்ல, இது இயற்கைக்கு முரணானது, நாங்கள் இதை ஏற்கலை அப்படின்ற அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த பதில் யாருக்கு? மற்ற கேள்வி கேட்டவர்கள், அந்த கேள்வியை மனதில் வைத்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த 2 பேருக்கு தான். கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காதீங்க அப்படின்ட்டு மறைமுகமாக அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதாகத்தான் எடுத்துக்க முடியும். பார்க்கலாம் இனிமேலாவது திருந்துறாங்களான்ட்டு. என்னன்னா வெளிநாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸால் இது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்படுது தமிழர்கள் மத்தியில். அது இயற்கையாக வருதுன்னா கூட பரவாயில்ல, திணிக்கப்படுது பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக, அந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக, ஃபண்டிங் மூலமாக திணிக்கப்படுது, தமிழ் சமுதாயத்தில் திணிக்கப்படுது. அப்போது அந்த திணிப்புக்கு எதிராக நம்ம செய்யத்தான் தேவையாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் எங்களை எதிர்க்கிறார்கள், எல்லாரும் எங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நாங்களே அதை பெருமைன்னு சொல்லிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அதை சிறுமைன்னு சொன்னாலும் நாங்களே அதை பெருமைன்னு சொல்லிக்கிட்டு பெருமை நடை பறையிடு வாக்குன்னு அப்படி கிளம்பி போயிடுறாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனால் இதை பொதுத்தளத்தில் திணிக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதை திணிக்கிற வேலையைத்தான் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த 2 பேர், அவருடைய ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ஈவேராயிஸ்டுகள், அந்த கருஞ்சட்டை கும்பல், அவர்களுடைய ஐடியாலஜிக்கு தான் மேக்சிமம் ஒத்துப்போகும். அவர்களுடைய கருத்துகளுக்கு ஆதரவு கொடுக்கிற கும்பல்களும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் ஆதரவு கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது இனிமேலாவது கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாம் தமிழர் கட்சிக்கு நல்லது. அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ பேசியிருக்கிற விஷயம் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு நல்லது. ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் முகம் சுழிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படியே ஒன்றும் அமெரிக்காக்காரங்களாக மாறி இல்லை, அப்படி மாறவும் கூடாது, அது ஆபத்து. அவர்களாகவே இருப்பது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறாங்க. சாதாரணமாக கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி அவர்களுடைய அன்றாட வாழ்வியலில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னா பயங்கர முகம் சுழிப்பாக இருக்குது அவங்களுக்கு. இது தேர்தலில் தாக்கத்தை, நாம் தமிழர் கட்சி மேலே தாக்கத்தை ஏற்படுத்தாதானா? நிச்சயம் ஏற்படுத்தும். மற்ற கட்சி தலைவர்கள் யாரும், மற்ற கட்சியில் இருக்கிறவங்க யாரும், பொறுப்பில் இருக்கிறவங்க யாரும் இதை ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது.
உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்தியா அவர்கள் இந்த பெருமை நடையை தொடங்கி வச்சாங்க ஒரு தடவை. அவங்க மேல பயங்கரமான கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு. அப்படின்னும் போது திராவிடம்னு பேசிட்டு இருக்கிற திமுகவுக்கு அந்த நிலைமை அப்படின்னா நீங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ எழுதும்போது ஏதாச்சும் நீங்க எழுதுறீங்க, ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்றீங்க அப்படின்னா அந்த கருத்தை பதிவு பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிக்கணும். நம்ம போடுற இந்த கருத்து தமிழ் தேசியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது தமிழ் தேசியத்திற்கு நற்பெயரை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டு அப்புறம் தான் அந்த பதிவை போடணும். அதை விட்டுட்டு தான் தோன்றித்தனமா என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னா அது இப்படித்தானப்பா இப்படியான நெருக்கடியை சீமான் அவர்களுக்கும் ஏற்படுத்தும், மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அவப்பெயரையும் ஒரு என்ன சொல்றது பின்னடைவையும் தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வெறும் அந்த கட்சி பிரச்சனை அப்படின்னா நம்ம இதை பற்றி பேசவே போகிறதில்ல. ஆனால் இது சமுதாய பிரச்சனை. சமுதாய பிரச்சனை மாறி நிற்கும் போது அதை பற்றி நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தது மிகச்சிறந்த ஒரு செயல். என்னன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க அமெரிக்கா பயங்கரமான எல்லாத்துலேயும் முன்னேறி பயங்கர முற்போக்கு சிந்தனை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவே முதல்ல அதிகப்படியான முற்போக்கு பேராபத்து. அந்த அண்ணன் சீமான் அவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவார், கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் இருக்கக்கூடாது, சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது, கட்டுப்பாடு உள்ள சுதந்திரமாக இருக்கணும்னு நான் சீமான் அவர்கள் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது அவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க. எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட அதில் முக்கால்வாசி பேர் ரியலைஸ் பண்ணுறாங்க, உணர்றாங்க, ஆமாடா இது தப்பு, இந்த பாதை சரியான பாதை இல்லை, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. ரியலைஸ் பண்ண அந்த ஒரு குரூப், ஒரு மிகப்பெரிய குரூப் அங்கே உருவாகுது. அவங்க தான் இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்பப்ளிகன்ஸ் கட்சி. ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ட்ரம்ப்புடைய கட்சி. அவங்க தொடர்ச்சியாக இந்த LGBTQ+ இந்த மாதிரி ஓரின சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக மிக கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க. அந்த கன்சர்வேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சமீபத்தில் கூட அவர் கொலை செய்யப்பட்டார், சுட்டு கொலை செய்யப்பட்டார், சார்லி கர்க். அவரோட டிபேட்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தொடர்ச்சியாக எதிராக கடுமையாக பேசிகிட்டு இருப்பார். அப்போது அந்த நாட்டிலே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முன்னேறிய முற்போக்கு அந்த நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை மிக கடுமையாக ஒரு குரூப் எதிர்த்து இருக்குது. அவங்க பண்ணுற எல்லா விஷயமும் நான் சரின்னு சொல்கிறேன். அமெரிக்கா எடுக்கிற நிலைப்பாடு, ட்ரம்ப்புடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் நான் சரின்னு சொல்லலை. இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. ஈவன் ட்ரம்ப் கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்பார், காட் கிரியேட்டட் ஒன்லி 2 genders, மேன் அண்ட் உமன், மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு பேசியிருப்பார். அது வேணால் நான் போட்டு விட்றேன் பாருங்கள். Gender ideology to reassert that God created 2 genders, male and female. Thank you. எதனால கன்சர்வேட்டிவ்ஸ் இந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த குரூப், இந்த லிபரல்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரியான வேலைகளுக்கு எல்லாம் ஒத்துஊதிட்டு இருக்கிற இந்த குரூப் இந்த விஷயத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிட்டாங்க, கண்டதை பண்ணிக்கிட்டு. அதனால் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அமெரிக்காவுக்கே அந்த நிலைமை அப்படின்னா தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. அந்த ஒரு சீரழிவு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டிய கடமை அட்லீஸ்ட் தமிழ் தேசியவாதிகளுக்காவது இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழர்கள் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை தமிழர்கள் ஏற்கக்கூடாது. நம்ம ஒன்றும் போய் அவங்களை எதிர்க்க போகிறதில்ல, அவங்களை போய் சட்டையை பிடிச்சி ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்க போகிறதில்ல, அடுத்தவங்க பெட்ரூம் நம்ம எட்டி பார்க்க போகிறதில்ல, அவங்களுக்குள்ளே நடக்கிற பர்சனல் விஷயத்தை நம்ம எதுவும் கேள்வி எழுப்ப போகிறதில்ல, அவங்க விருப்பம். ஆனால் அதை கொண்டாந்து பொது சமூகத்தில் திணிப்பதும் அதை பெருமைன்னு சொல்லிக்கிட்டு திரிகிறதும் இதையெல்லாமே நிச்சயமாக தமிழர்கள் எதிர்க்க வேண்டும். சரிங்களா? ஏன்னா இப்படியே விட்டா வச்சுக்கோங்க, இது எங்கே போய் நிற்கும்னு தெரியாது. எல்லாத்துலேயும் கொண்டாந்து திணிச்சிட்டு இருக்கிறாங்க. வெப் சீரிஸ் மூலமாக, படம் மூலமாக எல்லாத்துலேயும் கொண்டாந்து இது திணிக்கிறாங்க. படம் சூப்பராக இருக்கும், ஸ்க்ரீன் பிளேலாம் அருமையாக இருக்கும், நல்லா போயிட்டுருக்கும், அடாடா அற்புதமாக இருக்கிறான்னு பார்க்கும்போது நடுவில் இந்த குப்பை கொண்டாந்து கொட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்படி கொடுத்தா தான் அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்றதுக்காக சூப்பராக ஒன்று பண்ணிவிட்டு அதில் இதை சேர்த்து விட்டுறது, இந்தா இதையும் வச்சுக்க அப்படின்ட்டு. இது திட்டமிட்டு திணிக்கப்படுது. தமிழர்கள் இதை உறுதியாக எதிர்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தது இதுக்கு மேலே திருத்திப்பாங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஓட்டு அரசியலில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. தாக்கம் மீன்ஸ் கெட்ட தாக்கம், நல்ல தாக்கம் இல்லை. இது ஒரு முகச்சுழிப்பை ஏற்படுத்தி என்னடா இது அப்படின்றது. ஏன்னா குறிப்பாக அந்த 2 மதங்களில் இது மிகப்பெரிய கொடிய பாவமாக கருதப்படுகிறது. கிறிஸ்தவத்தில் பைபிளில் ஒரு பட்டணத்தையே, ஒரு நகரத்தையே கடவுள் இந்த ஒரு பற்ற பண்ணதுக்காக, இந்த ஓரின சேர்க்கை அப்படின்னு பண்ணதுக்காக ஒரு நகரத்தை எரித்தார் அப்படின்ற ஒரு கதை இருக்குது. சோதோம் கொமாரா அப்படின்ட்டு 2 நகரங்கள் எரித்தார் அப்படின்ற கதை இருக்குது. அப்படி இருக்கும்போது மிக ஒரு கொடிய பாவமாக அவர்களிடம் கருதப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு பொது கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள், அண்ணன் சீமான் அவர்கள் மிக கடுமையாக உழைக்கிறார். குறிப்பாக ஒரு தடவையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறீங்க கேளுங்கப்பா, எம்எல் என்னென்ன சந்தேகம் இருக்கிறத கேளுங்கப்பா, எம்எல் என்னென்ன விமர்சனம் இருக்கிறத வெய்யுங்கப்பா, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்ட்டு அவ்வளோ மெனக்கிடுறாரு. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ஈவரவாதிகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துச்சுன்ட்டு.
இந்து கடவுள்களுக்கு எதிராக அவர் இந்த பெரியாரிய மேடைகளில் பேசின பேச்சுக்களை துண்டு துண்டாக வெட்டி இங்கே பாரு, முருகனை பற்றி என்ன பேசியிருக்காரு பாரு, இவரை பற்றி என்ன பேசியிருக்காரு பாரு அப்படின்ட்டு அதை எடுத்து பரப்பி இந்துக்களுக்கு எதிரான ஒரு சீமான், கிறிஸ்தவ கைக்கூலி சீமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை திட்டமிட்டு பரப்பிட்டு இருந்தாங்க. அதே போல் கிறிஸ்தவர்கள்கிட்டையும் இஸ்லாமியர்கள்கிட்டையும் என்ன சொல்லிட்டு இங்கே பாரு, முருகனை கையில் தூக்குறாரு, வேலை கையில் தூக்குறாரு, முப்பாட்டன் என் முருகன் அப்படிங்கிறாரு, அவர் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரி, அவர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக மாறிட்டார் அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் பரப்புறது. இப்படியான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் மேலே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிம்பத்தை நாம் தமிழர் கட்சி உடைத்து கொண்டு முன்னேறி வந்திருக்கிறது. அப்போது ஒவ்வொரு தடவையும் தேர்தல் சமயத்தில் இப்படி ஏதாச்சும் இவங்க கிளப்பி விட்டா இவர் அண்ணன் சீமான் அவர்கள் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவமாக அவர்கள் அந்த இரு மதத்தவர்களிடம் கருதப்படுகிற ஒரு விஷயத்தை அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இனிமேலாவது பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வெறும் கட்சிக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படுறதில்ல, கட்சிக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படுறதுனா கூட கம்முன்னு போயிடலாம். ஆனால் இது தமிழ் சமுதாயத்திற்கு பாதிப்பு ஏற்படுது. அதை அவர்கள் கைவிடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த விஷயத்துக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய பாராட்டுகளையும் சொல்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.